ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஸ்நாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 758வது நாமாவளியாக ஓம் லாவண்ய விக்கிரகாய நமஹ. முருகப்பெருமான அழகு வாய்ந்த திருமேனியை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவனுடைய திருமேனி எப்பேற்பட்டதாக இருக்குன்னா அழகே வடிவமாக இருக்கும். அந்த சரீரத்தில் ஒரு விதமான காந்தி வெளிப்படும். அதாவது காந்தம்னா எப்படி ஈர்ப்பு சக்தி இருக்கோ அது மாதிரி இறைவனுடைய சரீரம் திருமேனியிலிருந்து ஆகர்ஷணமாக சக்திகள் எல்லாம் வெளிப்படும். அப்போ இறைவனுடைய திருமேனியை ரசித்த அனுபூதிமான்கள் எல்லாம் அழகாக வர்ணிக்கிறார். சிதம்பரம் திருப்புகழில் வர்ணிப்பார், சுடரணைய திருமேனி. இந்த நெருப்பு, சுடர், ஜோதி இதெல்லாம் ஒரே பதம் மாதிரி இருக்குமே தவிர இந்த சுடர் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த வெளிச்சத்தை உண்டாக்கி நாம் அதை பயன்படுத்துவதற்கு துணையாக இருக்கும், நம்மளை சுட்டுடாது. அதுதான் சுடர்னு பேர். இப்போ தீபத்தில் இருக்கிறது, ஒரு தீவட்டியில் இருக்கிறது, இதெல்லாம் சுடர். அது வெளிச்சத்தால் மற்ற இடமெல்லாம் நமக்கு தெரியப்படுத்தும். அப்போ அது நமக்கு பயன்படும். அப்பேற்பட்ட எல்லா உயிர்களுக்கும் அந்த ஆணவ இருளை போக்கக்கூடிய சுடரணைய திருமேனி உடையழகு முதுஞான சொரூப கிரியிடமேவு முகமாறும் சுரர் தெளிய அலிபாட மழலை கதி நரைப்பாய துகிரிதழின் மொழி வேத மனம் வீச அடர் பவள ஒளிப்பாய அரிய பரிபுறமாட அயில் கரமுடு எழில் தோகை மயிலேறி அடியன் இருவினை நீருபட அமரர் இது பூரை அதிசயமென அருள் பாட வரவேணும் அப்படின்றார். இதில் முருகனுடைய உருவம் அந்த கதிரனுடைய சுடர் மாதிரி திருமேனி இருக்குது. அதுவும் அழகு முதிர்ந்த ஞானத்தின் திருவுருவாக இருக்கான். அதே மாதிரி கிரீடம் அணிஞ்சு 6 முகத்தோடு தேவர்கள் சூட்டியில் அந்த மாலையில் இருக்கக்கூடிய அந்த வண்டுகள்லாம் பாடுதான். அதிலிருந்து தேன் துணிகள்லாம் பாயுதான். அப்படி வாய் வேத மொழிகளை நறுமணத்துடன் பவள நிறத்தில் ஒளி பாய அருமையான சிலம்பு ஒலிக்க திருக்கரத்தில் வேலேந்தி அடியேனது வினைகள் பொடிபட இந்த உதவாதவனுக்கு அருள் செய்வது என்ன அதிசயம் அப்படின்னு தேவர்கள்லாம் கொண்டாட நீ எழுந்தருளி வரவேணும்ன்றார். அந்த தேவர்களெல்லாம் ஆச்சரியப்படுறாளா, பேர்பட்ட அந்த இறைவன் இவனுக்கு அனுகிரகம் பண்ணுறாரா அப்படின்றத சொல்லுவாராம். அப்படி இறைவனுடைய அந்த திருமேனியை பிரத்யட்சமாக பார்த்து அனுபூதியில் பாடியிருக்கார். எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே அப்படின்னு நான் சொல்லியிருப்பார். இதை எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்வார். அப்பேற்பட்ட இறைவனுடைய திருமேனி எப்படி இருக்கும்னா நல்ல ஒருவித காந்தி உடைய அழகு சக்தி வாய்ந்த அந்த திருமேனி உடையவராக இருப்பார். அதை தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் லாவண்ய விக்கிரகாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.